எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் நேகா, வயசு 33 ஆகுது. இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சொல்கிறாங்கம்மா? ராசின்னு பார்த்தீங்கன்னா மகரம் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் பார்த்துட்டாங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிதான் சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ சொந்தமாக ஒரு காஃபி பவுடர் ஷாப் வச்சு நடத்திட்டு வராங்கன்னா, காஃபி கொட்டைகளை பச்சையாக வாங்கி காய வச்சு கஸ்டமர் கேட்குற ரேஷியோவில் காஃபி கொட்டையும் அப்புறம் சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பவுடராக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து கடலை மிட்டாய், தேன் மிட்டாய், பொறு உருண்டைன்னு இது மாதிரி இன்னும் சில ஸ்வீட் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு ஹோல்சேலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க இது 3 தலைமுறையாக பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு மனசை ஒத்து பார்க்காம தனியாக பிரிஞ்சு டிவைஸ் வாங்கிட்டு வந்துட்டான் சொல்கிறாங்கம்மா. நம்மக்கிட்ட அதை பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து சில வருஷமாக தனிமையில் தான் வந்துட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க பல பேர் தப்பாக பேசி அப்ரோச் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க பாதுகாப்புக்கும் அப்புறம் இவங்க பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்கவும் தான் ஒரு துணை தேடிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவங்க இல்லைனா மனைவி இல்லாமல் தனிமையில் இருக்கிறவங்க தான் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க மாட்டேன் சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி இவங்களை பற்றி கேட்க வேண்டாம்னு நினைக்கிறாங்கம்மா. ஒரு நல்ல கேரக்டர் உள்ள எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் கணவராக அவங்க விருப்பப்படுறாங்க. இவங்க நம்மக்கிட்ட பதிவு பண்ண மாதிரி இன்னும் சில மேட்ரிமோனில் பதிவு பண்ணி வச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வரணும் எதிர்பார்க்குறாங்க. தனியாக வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இவங்களோட காஃபி போட ஷாப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கூட இருந்தால் போதும் தான் சொல்கிறாங்க. இவங்களையும் நல்லா சந்தோஷமாக வச்சுன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக தான் சொல்கிறாங்கம்மா. இந்த மாதிரி நல்ல குணமும் நல்ல வசதி கொண்ட பெண் வரலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கள் பேர் ரோஷினி, வயசு 35 ஆகுது. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தாங்கம்மா. இவங்க எந்த மதத்தை சேர்ந்தாங்க சொல்லியிருக்காங்கம்மா. ராசியும் பார்த்தீங்கன்னா மிதுனம் சொல்கிறாங்கம்மா. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்தம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுட்டு சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ சொந்தமாக ஹேண்ட்மேட் டாய்ஸ் செஞ்சு அமேசானில் காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் ரொம்ப நாளாக யோசிச்சு அப்புறம் தான் இவங்களுக்கு கைவினை பொருட்களில் செய்யறதுக்கு ரொம்ப பேஷன் சொல்லிட்டு அதையே பிஸ்னஸாக மாற்றலாம் முடிவு பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க இது சம்மந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அடகு கடை வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா ஹவுஸ்ஃபா இருக்காங்களா. நல்ல வசதியான ஃபேமிலி தான்மா இவங்க. இவங்க அப்பாவுக்கு இப்போ உடம்பு முடியாததால கடையை கைமாற்றி விடலாம் பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க முதல் திருமணம் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க சொல்லியிருக்காங்கம்மா. ஸ்டார்டிங்கில் நல்லா தான் போயிட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்டை விட இவங்க நல்லா சம்பாதிக்கிறதால இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு இவங்க மேலே ரொம்ப கோவப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சொல்லியிருக்காங்கம்மா. அப்புறம் சில வருஷமாக தலைமை தான் வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இப்படியே லைஃப் போயிடக்கூடாதுன்னு 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம்னு துணை தேடுறாங்களா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வீட்டோட மாப்பிள்ளை தான் சொல்கிறாங்கம்மா. இவங்க பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. மேரேஜை இவங்களே செஞ்சு வச்சு உங்களுக்கு தேவையானதை எல்லாமே இவங்களே பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பசங்க வந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல கேரக்டராக எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் எதிர்பார்க்குறாங்க. கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம் வரணும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.